மேஷ ராசி. மேஷ ராசின்னு சொன்னாலே இது ஒரு ஆண் ராசி, நெருப்பு ராசியும் கூட, 4 கால் ராசின்னு சொல்லுவாங்க. செம்மறி ஆட்டோட உருவம் கொண்ட ராசி தான் இந்த ராசின்னு சொல்லலாம். பெரும்பாலுமே நகரும் தன்மை கொண்ட ராசி. இதுக்கு அதிபதியே செவ்வாய் பகவான் தான். சூரியன் இந்த ராசியில உச்சம் பெறக்கூடியவராக இருக்கிறாரு. சனி இங்க நீச்சம் பெறக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாம். இந்த ராசிக்கு செவ்வாய் அதிபதியாக இருக்கிறதால இவங்களை பொறுத்த வரைக்குமே சுறுசுறுப்புடையவங்களா, முன்னேற துடிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி ரொம்ப அவசரக்காரங்களா மற்றவங்க பார்வைக்கு தெரிஞ்சாலுமே இவங்களை பொறுத்த வரைக்குமே தைரியத்தோட எதையும் எதிர்கொள்ளக்கூடியவங்களா இருப்பாங்க. உடல் உறுப்புகளில் தடியை குறிக்கக்கூடியதான் இந்த ராசின்னு சொல்லலாம். மேஷ ராசியோட அதிபதி கந்தவள் முருகன் போற்றக்கூடிய தமிழ் கடவுளோட அம்சமாக இருக்கக்கூடிய செவ்வாய் தான். அதனால கந்தவள் முருகன் வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வருது மேசராசி அன்பர்களுக்கு நிச்சயம் நல்ல மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில ஏற்படுத்தி தருன்னு சொல்லலாம். பெரும்பாலுமே மேசராசிக்காரங்களுக்கு கோபங்கிறது இயல்பான ஒன்று தான், பிடிவாதமானவங்களும் சொல்லலாம். ஆனால் இவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்கங்கிறது மற்றவங்களுக்கு உடனடியாக புரிஞ்சிருன்னு சொல்லலாம். ஏன்னா இவங்களுடைய அணுகுமுறைங்கிறது தெளிவாக இருக்கும். மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அதை உடனடியாக சொல்லிடுவாங்க. உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று எல்லாம் பேச தெரியாது. அதே மாதிரி மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே எல்லாருக்குமே உதவணுங்கிற ஒரு மனப்பான்மை கொண்டவங்களா இருப்பாங்க. மேசராசிக்காரங்க உலகத்திலேயே சிறந்த வாழ்க்கை துணைன்னு சொல்லலாம். தன்னுடைய வாழ்க்கை துணையை நல்லபடியாக பார்த்துக்கணுங்கிற ஒரு எண்ணம் இந்த ராசிக்காரங்களுக்கு அமையும். வாழ்க்கை துணை மட்டும் இல்லை, குழந்தைகளையுமே நல்லபடியாக வளர்க்கணுங்கிற எண்ணம் இந்த ராசிக்காரங்களுக்கு அமையுன்னு சொல்லலாம். சகிப்பு தன்மை இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். பெரும்பாலுமே சில சமயம் நல்ல குணத்தோடு இருந்தாலுமே இவங்களை பொறுத்த வரைக்குமே கோபம் தான் இவங்களுக்கு பலவீனமாக அமைஞ்சிடும். கோபம் வந்துட்டா என்ன செய்யறதுனே தெரியாத அளவுக்கு கோபங்கிறது இவங்களுக்கு அதிகமாக வரும்னு சொல்லலாம். ஆனால் அது எல்லாமே தாண்டி வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வரக்கூடிய யோகங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு அமையும். பெரும்பாலுமே மத்தியம வயசுக்கு மேலே தான் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஆரம்பமே துவங்கும்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட மேசராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே நீங்கள் பெற போகிறீங்க, எந்த மாதிரி விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து கவனமாக இருக்கணும், இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே மேசராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால், ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காணுன்னு விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். குரு பகவானுடைய அமைப்புங்கிறது மேசராசி அன்பர்களுக்கு ஒரு பலப்படுத்தக்கூடிய நேரம். தன குடும்ப ஸ்தானத்தில் குரு இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் 9ஆம் ராசியில் சூரியனும் புதனையும் பார்வையால் பலப்படுத்துகிறார். சுக்கிரன் லாப ராசியில் இருக்கிறார். இது நல்ல அமைப்புன்னு சொல்லலாம். கடன் தொல்லையால் இது வரைக்கும் அவதிப்பட்டவங்க எல்லாமே, கடன் பிரச்சனையால் கஷ்டப்பட்டவங்க, மான மரியாதை இழந்தவங்க எல்லாருக்குமே அந்த கஷ்டம் ஒவ்வொன்றா நீங்கக்கூடிய நேரம். உடல் நலனை எடுத்துக்கிட்டிங்கனாலும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. சுபகாரிய முயற்சி வெற்றி அடையக்கூடிய நேரம். குடும்ப சூழ்நிலைன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் மன நிம்மதிங்கிறது ஏற்படுன்னு சொல்லலாம். இது வரைக்குமே தேவையில்லாத காரணமே இல்லாத வாக்குவாதங்கள் மூலமாகவே குடும்ப வாழ்க்கையில் நிறைய சிக்கல்கள் பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. பிடிவாத குடும்பம் கூடவே இருக்கிறதால நிறைய உங்கள் வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே தாமரையில் தண்ணீர் மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்திருக்கணும். ஆனால் இது நல்ல மாற்றம் உண்டாகும். வேலையிலுமே கடுமையான முயற்சி கொடுத்தாலுமே நல்ல பலன் கிடைக்காதவங்களுக்கு கூட நல்ல முயற்சி உங்களுக்கு இந்த நேரம் இருக்குது. முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்கும். வேலைக்கு முயற்சி செஞ்சிங்கனாலும் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பாகவும் அமைஞ்சிருக்குது. சனியும் சுக்கிரனும் இணைஞ்சி 11ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறது தொழில் வளர்ச்சி முன்னேற்றம் இது எல்லாமே காட்டக்கூடிய அமைப்பு. இந்த நேரத்தில் கூடுதலாக நீங்கள் முயற்சி கொடுத்து உழைப்பு கொடுத்து நீங்கள் வந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அதே சமயத்தில் 3ஆம் இடத்துல செவ்வாய் வக்கரகதியில் இயங்குறதால கூட பிறந்தவங்களால மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. உறவினர் வகையிலுமே பேச்சுவார்த்தையில் நிதானமாக இருங்க. தேவையில்லாத வார்த்தையை விட்டுட்டு சங்கடத்தில் ஆளாகாதீங்க. செலவும் இந்த நேரத்தில் உண்டுன்னே சொல்லலாம். இடமாற்றம் பணிச்சுமும் ஒரு பக்கம் அதிகமாக தான் இருக்கும். சனி பகவானுடைய பார்வை பொறுத்த வரைக்குமே 3ஆம் பார்வையாக ராசியில் இருக்கிறதால, ராசிக்குரிய செவ்வாய் வக்கரகதியில் இருக்கிறதால எதுலையுமே நீங்கள் கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகுன்னு சொல்லலாம். செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகப்பெருமான் வழிபாடுகளை தொடர்ந்து நீங்கள் மேசராசி அன்பர்கள் செய்ய பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் துவரம் பருப்பு அன்றைய தினங்களில் நீங்கள் தானம் செஞ்சுட்டு வரதுமே நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து தரும். இதனால் நீங்கள் நினைக்கிற காரியம் கைகூட்டி வரும்னு சொல்லலாம். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதற்கெல்லாமே முயற்சி செஞ்சீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். உடல் நலனை பொறுத்த வரைக்குமே இந்த குடும்பம், புகழ், ஆரோக்கியம், பூர்வ புண்ணியம், பிள்ளைகள், பூர்வீக சொத்து, ஆயுள் விருத்தி, ஆரோக்கியம் எல்லாமே தெரிஞ்சுக்கிற விதத்தில் தான் சனி பகவான் பார்வை பதிஞ்சிருக்கிறதால அதற்குண்டான பலன்கிறது அப்பப்போ வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய தொல்லைங்கிறது வரதான் செய்யும். இந்த நேரத்தில் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க.
நேரத்துக்கு சாப்பிட்றதும் சரியான தூக்கத்தை மேற்கொண்டு வரதும் உங்களுக்கு இந்த நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தை மேலுமே மேம்படுத்துன்னு சொல்லலாம். அதே மாதிரி சுப விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. சனி பகவானுடைய பார்வை பொறுத்த வரைக்குமே பிள்ளைகளுடைய எதிர்கால முன்னேற்றத்தை கருத்தில் எடுத்துக்கிட்டு நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா நிச்சயம் வெற்றி உண்டு. பெண் குழந்தைகளை வச்சிருக்கக்கூடியவங்களுக்கு சுப சடங்கு இந்த நேரம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பெற்றோர் வழியில் உங்களுக்கு சுப செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் அமையும். பாகப்பிரிவினை மாதிரியான விஷயம் இந்த நேரத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால இந்த நேரம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்குன்னு சொல்லலாம். தொழிலுமே இந்த நேரம் புதிய பங்குதாரர்கள் வந்து இணைக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வீண் விரயம் ஏற்படாமல் இருக்கணும்னா முடிஞ்ச வரைக்குமே பண வருமானம் கையில் இருக்கிறப்ப சுப விரயங்களாக மாற்றிக்க பாருங்க. குடும்பத்திலையுமே சலசலப்பு ஏற்படாமல் இருக்கிறது நீங்கள் இந்த நேரத்தில் விட்டு கொடுத்து போகிறதும் ஒரு கலகலப்பான சூழ்நிலையை குடும்பத்தில் உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறது நல்லது. தொடர்ந்து இந்த நேரத்தில் எதுலையுமே ஒரு சுதந்திரமாக செயல்பட முடியலையேங்கிற ஒரு வருத்தம் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் இது எல்லாமே தாண்டி உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை, சக்தி, விவேகங்கிறது நிறைஞ்சிருக்குது. இதனால மனக்கலக்கம் இல்லாமல் செயல்படுங்க. நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். வர்த்தக சார்ந்த முயற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நேரம் வெற்றி கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. வாசல் எல்லாமே வரன் வரைக்கும் வந்து பெரும்பாலான உங்களுக்கு கைகூடி வந்திருக்காது. ஆனால் இது நல்ல மாற்றம். விலகி போன சொந்தங்கள் எல்லாமே விரும்பி சேரக்கூடிய நேரம். விரும்பி வந்து சேர்றாங்களோ இல்லையோ உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயங்கிறது இந்த நேரத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வருமானத்தை எடுத்துக்கிட்டாலும் திருப்திகரமாக அமையும். வாழ்க்கை பாதையில் நல்ல மாற்றம் நீ அடுத்தடுத்து சேரக்கூடிய நேரம். வாங்கிய கடனை கொடுத்து மகிழ்வீங்க. கொடுத்த கடன் எல்லாமே தானாக வந்து சேரும். நிலம், பூமி வாங்குறதுல முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. எதிர்கள் எல்லாமே விலகுவாங்க. நட்பு விஷயத்திலுமே நல்ல காரியம் நடக்கக்கூடிய நேரமாக இந்த நேரம் அமைன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் தொழிலில் அதிகம் கவனம் செலுத்தணும். உத்தியோகத்திலுமே வேலை சும்மா அதிகமாக இருக்கும். ஆனால் திடீர்னு செல்வம் வர மாதிரி இருந்தாலுமே ஒரு சின்ன சின்ன செலவுங்கிறது உங்கள் மனசை வாட்டலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த நேரத்தில் சகோதர ரீதியாக ஒரு பகை உணர்ச்சி இருந்த நிலைமை எல்லாமே மாறும். தொழில் முதலீடுகளை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் அகலக்கால் வைக்காதீங்க. ஆரோக்கியமும் உங்களை இந்த நேரத்தில் கொஞ்சம் நீங்கள் அடிக்கடி செலவு ஏற்பட வகையில் தான் இருக்குது. அதிக உழைப்பும் அதற்கேற்ற வருமானத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பு தான். வெளிநாட்டில் நல்ல நிறுவனத்திலிருந்து சில வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு காத்திருக்குது. முயற்சி ஸ்தானம் வர்றப்ப மேசராசி அன்பர்கள் நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி கொடுக்குறீங்களோ நிச்சயம் வெற்றி கிடைக்கக்கூடிய நேரம். ராசி அதிபதி செவ்வாய் வக்கரகதியில் 3ஆம் இடத்துல சகாய ஸ்தானத்தில் இருக்கிறார். தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி சுக்கிரன் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதால எதிலையும் வெற்றி நிச்சயம் உங்களால் ஏற்படுத்த முடியும். குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்குமே முக்கியமாக இந்த நேரம் மனம் விட்டு பேசுமாறு ஒரு சூழ்நிலை உண்டாகலாம். இதனால ஒரு தன் நிறைவு உண்டாகும். தனவரவு எடுத்துக்கிட்டாலுமே உங்களுக்கு நிறைவு தான். எதிர்பார்க்கக்கூடிய கடன் தொகை கிடைக்கும். இந்த பேச்சை மூலதனமாக கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே வாழ்வாதார உயர்ன்னு சொல்லலாம். அதாவது ஆசிரியர் தொழில், வக்கீல் தொழில் செய்யக்கூடியவங்க, இந்த பேச்சை கொண்ட தொழில் நடத்தக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பான வாய்ப்பை காத்திருக்குது. அதே மாதிரி வியாபாரத்துலையும் சரி, விற்பனையிலையும் சரி, லாபங்கிறது வழக்கத்தை விட சிறப்பாக இருக்கக்கூடிய நேரம். ஆனால் அடிக்கடி அலைச்சல், கொஞ்சம் பயணம் அதிகமாக இருக்கும். வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களா இருந்தாலுமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. திருமண தடை நீங்கும். புத்திர பிராப்தம் கிடைக்கக்கூடிய நேரமும் அமைஞ்சிருக்குது. ரொம்ப சீக்கிரமாகவே ஏழரைச்சலையும் தோங்க இருக்கக்கூடிய நிலையில் இந்த நேரம் இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறது, மற்றவங்களுக்காக சாட்சி கையெழுத்து போடுறது, வங்கியில் பணம் வாங்கி கொடுக்கறது, காசில் கொடுக்கறது, இந்த மாதிரியான செயலில் ஈடுபடாதீங்க. முடிஞ்ச வரைக்குமே உங்கள் தொழில் வாழ்க்கையில் கண்ணும் கருத்துமாக இருக்க பாருங்கள். குடும்ப நிலையிலையும் கொஞ்சம் கவனம் எடுத்துகிட்டு வரது நல்லது. ரொம்ப முக்கியமாக இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் அலைச்சல், வேலைச்சும் அதிகமாக தான் இருக்கும். அப்பப்போ ஓய்வை எடுத்துக்க பாருங்கள். ரொம்ப அலைச்சலாக இருக்கக்கூடிய பயணங்கள் எல்லாமே தள்ளி வைக்கிறது நல்லது. இந்த நேரத்தில் வில்வ இலையால் அர்ச்சனை செஞ்சு சிவபெருமானை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வரதுமே மேஷராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றங்களை அடுத்தடுத்து ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். கல்வி நிலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய் சூரியனை பார்க்குறப்ப இந்த கல்வி சம்மந்தப்பட்ட வேலை இதில் எல்லாமே எதிர்பாராத மாற்றம் நடக்கும். மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க கல்வியில் ஒரு சிறப்பான நல்ல மாற்றத்தை பார்க்கக்கூடிய நேரம். கவனச்சித்திரங்கள் இல்லாமல் பாடங்களை படிச்சுட்டு வாங்க. நிச்சயம் நல்ல உயர்வு கிடைக்கும். வேலை ரீதியாகவுமே பதவி உயர்வு, பணியிட மாற்றம் எல்லாமே நல்லபடியாக அமையக்கூடிய அமைப்பு இருக்குது. புதுசாக தொழில் தொடங்குறதுக்கும் வாய்ப்பு அதிகம். தொழில் விருத்தி செய்கிறதுக்கும் வாய்ப்பும் நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். சுக்கிரன் உச்சம் பெற்று 12ஆம் இடத்துல மறைகிறதால குரு சுக்கிர பரிவர்த்தனைங்கிறது இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குது. நல்ல மாற்றம், சுப விரயம் அதிகமாக இருக்கும். சுப செய்திகளால் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாங்கன்னு சொல்லலாம். எல்லாத்துலேயுமே வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. முயற்சி கொடுத்தீங்கன்னா அதற்குண்டான பலன் கிடைக்கும். குடும்பமாக இருக்கட்டும், பணியிடமாக இருக்கட்டும், சச்சரவு எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். குழந்தைகள் மூலமாக உதவி கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது.
தேக ஆரோக்கியத்திலுமே ஆரம்பத்தில் சின்ன சின்ன பாதிப்பு கொடுத்து அதுக்கப்புறமா நல்ல முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அரசு உதவிகளுமே இந்த நேரம் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி கிடைக்குன்னு சொல்லலாம். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஒருவேளை மன சங்கடமாக இருந்தாலுமே இன்னொரு வேலையில் எல்லாமே மன நிம்மதிங்கிறது உங்களுக்கு தொடர்ந்து ஏற்படும். சந்தோஷமும் அடுத்தடுத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். மனநல சீரடைஞ்சி ஒரு தன்னம்பிக்கை தெளிவு பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மனசில் தெளிவும் தன்னம்பிக்கை இருந்துட்டாவே இனி அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நேரமாக மேஷராசி அன்பர்களுக்கு அமைன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மேஷராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே நீங்க பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த பதிவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.